வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக தொடர்பு சர்ச்சை. விஜயதாச வீட்டிற்கு ஓடோடி சென்ற ரணில். வெளிவடக்கில் காணி விடுவிப்பு போராட்டம். காவல்துறை விதித்த தடை. முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் சொத்துக்கள் மக்கள் வங்கியினால் பறிமுதல். டெண்டர் பெறுவதாக கூறி பண மோசடி. துறைமுக அதிகார சபை விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மன்னார் காற்றாலை மின் நிலையம் கடைசி தொகுதி உபகரணங்களும் வந்து சேர்ந்தன. அயதுல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கு. புதிய உச்ச தலைவர் முஸ்தபா ஹமேனி வராததன் பின்னணியில் உள்ள மர்மம். டெங்கு நோய் பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் முப்படையினரும் தீவிரமாக பங்கேற்பு. அம்பாறையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சுற்றி வளைப்பு. இலட்சங்கள் மதிப்புள்ள பொருட்கள் மீட்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இளஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணைக்குழுவால் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த வாரம் முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் இல்லத்திற்கு சென்றதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. பல எதிர்க்கட்சி பிரமுகர்களுடன் சென்ற விக்ரமசிங்கே ராஜபக்சவின் நலம் விசாரிப்பதற்காக அவரை சந்தித்ததாக அந்த ஊடகம் தெரிவித்துள்ளது. குறித்த ஊடக தகவலின்படி தனது ஜனாதிபதி பதவிக்காலத்தில் பாதாள உலக குற்றவாளி நதுன் சிந்தக விக்ரமரத்ன என்று அழைக்கப்படும் ஹரகட்டாவின் கைது மற்றும் தடுப்பு காவல் தொடர்பாக உரிய சட்ட நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதாக விக்ரமசிங்கே அங்கு கூடியிருந்தவர்களிடம் கூறினார். இந்த விவகாரத்தில் எந்தவொரு தனிநபரும் தலையிட முடியாது என்று முன்னாள் ஜனாதிபதி கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஹரகட்டா தொடர்பான ஆவணங்கள் உட்பட அனைத்து தொடர்புடைய ஆவணங்களும் அப்போதைய பாதுகாப்பு அமைச்சரான தனது ஒப்புதலுக்காக ஜனாதிபதி செயலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். ஹரகட்டாவை முறையற்ற முறையில் ராஜபக்ச பாதுகாத்தார் என்ற குற்றச்சாட்டுக்களையும் விக்ரமசிங்கே நிராகரித்தார். அரச காவலில் உள்ள ஒரு நபரின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எந்தவொரு கோரிக்கையும் கைதிகளை பாதுகாப்பதற்கும் மனித உரிமை கடமைகளுக்கு இணங்குவதற்கும் அரசாங்கத்தின் பொறுப்புடன் ஒத்துப்போகிறது என்றும் அவர் கூறினார். ஒரு வழக்கில் செல்வாக்கு செலுத்துவதற்காக பணம் கோரப்பட்டதாக கூறப்படும் காலகட்டத்தில் விஜயதாச ராஜபக்சவும் அவரது மகனும் துபாயில் இருந்தனர் என்பது தெரியவந்ததை அடுத்து அவரும் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாக CIABOC இந்த வார தொடக்கத்தில் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. முன்னாள் அமைச்சரும் அவரது மகனும் ஒரே நேரத்தில் துபாயில் இருந்ததற்கும் கூறப்படும் குற்றத்திற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்பதை புலனாய்வாளர்கள் கண்டறிய முயன்று வருகின்றனர். வெளிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் உள்ள தனியார் காணிகளை விடுவிக்க கோரி காணி உரிமையாளர்கள் 3வது வாரமாகவும் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மக்கள் கொட்டகை அமைத்து போராட்டம் நடத்த காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். பலாலி சந்தையில் காலை 8:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் நிலங்களை மீள வழங்குமாறு வலியுறுத்தினர். இப்போராட்டத்தில் மாற்றுக் கொள்கைக்கான மத்திய நிலையத்தின் அமைப்பாளர் சட்டத்தரணி பவானி பொன்சேகா, இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான MA சுமந்திரன், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகிர்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தனர். இங்கு வருகை தந்த பவானி பொன்சேகா மக்கள் பிரதிநிதிகளுடன் நீண்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார். அதேவேளை MA சுமந்திரன் நீதிமன்ற வழக்குகள் மற்றும் காணி விடுவிப்பு தொடர்பான நிலைமைகள் குறித்து மக்களுடன் கலந்துரையாடி இதுவரை ஏற்பட்ட முன்னேற்றங்களை விளக்கினார். அதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் வெயிலில் தம்மை பாதுகாக்க அப்பகுதியில் தற்காலிக கொட்டகை அமைக்க முற்பட்ட போது பலாலி காவல்துறையினர் அதற்கு தடை விதித்ததுடன் வடக்கில் கொட்டகை அமைத்து போராடினால் தெற்கிலும் கொட்டகை அமைத்து போராடுவார்கள் என்பதால் கொட்டகை அமைக்க அனுமதிக்க முடியாது என தெரிவித்தனர். முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் பெரும்பாலான சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நடவடிக்கைகளை மக்கள் வங்கி முன்னெடுத்துள்ளது. மக்கள் வங்கியின் பராட்டே சட்ட அதிகார வரம்பிற்குட்பட்ட அடமான சொத்துக்களை ஏலம்பிடுவதற்கான வங்கியின் முடிவை எதிர்த்து தயா குரூப் லிமிடெட் மற்றும் தயா எபரல் எக்ஸ்போர்ட் நிறுவனங்கள் தாக்கல் செய்த ரிட் மனுவை மேல்முறையீட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. குறிப்பிட்ட கடனை வசூலிக்கும் செயல்முறையை தொடர மக்கள் வங்கிக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் ஆர் குருசிங்க மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு இந்த தீர்ப்பை அறிவித்ததுடன் மனுதாரர் நிறுவனங்கள் 1 மில்லியன் ரூபாவை நீதிமன்ற கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டது. 1.42 மில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமான நிலுவையில் உள்ள கடன் வசதிகளை வசூலிப்பதற்காக அடமான சொத்துக்களை பொது ஏலத்தில் விற்பனை செய்ய மக்கள் வங்கியின் பணிப்பாளர்கள் குழு நிறைவேற்றிய தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி மனுதாரர்கள் செர்டியோராரி புரோஹிபிசன் மற்றும்
மொண்டாமுஸ் ஆணைகளை பிறப்பிக்குமாறு கோரியிருந்தனர். 2019 உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்புகள், COVID-19 பெருந்தொற்று, எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட நாட்டில் ஏற்பட்ட முன்னெப்போதுமில்லாத பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக தாங்கள் நிதி சிக்கல்களை எதிர்கொள்வதாகவும் இது கடன்களை திருப்பிச் செலுத்தும் தங்களின் திறனை கடுமையாக பாதித்துள்ளதாகவும் மனுதாரர்கள் நீதிமன்றத்தில் வாதித்தனர். இருப்பினும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனுதாரர்களின் வாதங்களை நிராகரித்து கடன் மீட்பு நடவடிக்கையை தொடர வங்கிக்கு முழு சட்டப்பூர்வ உரிமை உண்டு என்பதை வலியுறுத்தியது. 2021 ஆண்டின் மார்ச் 26 வங்கி தனது அதிகாரங்களை பயன்படுத்துவதற்கான முறையான தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்த போதிலும் மனுதாரர்கள் இதுவரை தங்களின் நிலுவையிலுள்ள கடன்களை முழுமையாக தீர்க்க தவறிவிட்டனர் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. அதன்படி நிலுவையிலுள்ள கடன் தொகையை வசூலிப்பதற்காக அடமானம் வைக்கப்பட்ட சொத்தை ஏலம் விடுவதற்கு மக்கள் வங்கிக்கு உரிமை உண்டு என்று நீதிபதி அமர்வு தீர்ப்பளித்தது. தீர்ப்பை வாசித்த நீதிபதி பிரேமச்சந்திர, தொடர்புடைய ஏல முன்மொழிவு மார்ச் 2021 நிறைவேற்றப்பட்ட போதிலும் இந்த ரிட் மனு அது வெளியிடப்பட்டு 1 வருடம் மற்றும் 8 மாதங்களுக்கு மேலான காலத்திற்கு பிறகு, அதாவது நவம்பர் 2022 தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். இந்த வெளியீட்டு தாமதத்திற்கு மனுதாரர்கள் திருப்திகரமான காரணங்களை வழங்க தவறிவிட்டனர் என்றும் அவர்கள் தங்கள் உரிமைகளை உரிய நேரத்தில் பயன்படுத்தவில்லை மற்றும் பின்தொடரவில்லை என்றும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன் பிரகாரம் முன்னாள் அமைச்சர் தயா கமகேயின் அடமானம் வைக்கப்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்து ஏலத்தில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகளை மக்கள் வங்கி முன்னெடுத்துள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபை டெண்டரை பெறுவதற்காக பெருந்தொகையான பண மோசடி சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இலங்கை துறைமுக அதிகார சபைக்கு பொருட்களை வழங்குவதற்கான 2 ஒப்பந்த புள்ளிகளை பெறுவதற்காக ஏறக்குறைய 33 லட்சம் ரூபாய் பணம் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக அண்மையில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் தற்போதைக்கு குற்றப்புலனாய்வு பணியகம் கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் அறிக்கையொன்றை சமர்ப்பித்துள்ளது. இதனை அடுத்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும் அதற்கான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பணியகம் ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே பணிகள் தொடங்கப்பட்ட மன்னார் காற்றாலை மின் நிலையத்திற்கு தேவையான ரேபன்களின் கடைசி தொகுதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்த தொகுதி ரேபன்களை ஏற்றி வந்த கப்பல் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50 மெகாவாட் திறன் கொண்ட இந்த காற்றாலை மின் நிலையத்திற்கு தேவையான ரேபன்களின் முதல் தொகுதி சில வாரங்களுக்கு முன்பு நாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது. மேலும் அந்த ரேபன்கள் தற்போது உரிய இடத்தில் நிறுவப்பட்டு வருகின்றன. இந்த திட்டம் மார்ச் 2027க்குள் நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் மூலம் 500 மெகாவாட் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும். இந்த ஆலை செயற்பாட்டுக்கு வந்தவுடன் புதை படிவ எரிபொருள் இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுவதால் நாடு ஆண்டுதோறும் சுமார் 4.7 பில்லியன் ரூபாய் அந்நிய செலாவணியை சேமிக்கும். தேவையான 70% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களிலிருந்து உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற தேசிய எரிசக்தி இலக்கை அடைய இந்த ஆலை உதவும். இதேவேளை மன்னார் காற்றாலை மின் திட்டத்திற்கு எதிராக மன்னார் மக்கள் தொடர்ச்சியான போராட்டத்தை முன்னெடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மறைந்த அதியுயர் தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நிகழ்வுகள் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பிரம்மாண்ட முசல்லா வளாகத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலியுடன் ஆரம்பமாகியுள்ளன. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷக்கியன், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் கலீஃபா உள்ளிட்ட நாட்டின் மிக முக்கிய தலைவர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஆயினும் கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் ஈரானின் புதிய அதிஉயர் தலைவராக நியமிக்கப்பட்ட அலி கமேனியின் மூத்த மகனான மொஜ்தபா கமேனி இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. அவரது ஏனைய 3 சகோதரர்களான மசூத், மொஸ்தபா மற்றும் மீசம் ஆகியோர் இறுதிச் சடங்கில் முன்னின்ற போதிலும் மொஜ்தபா கமேனி வராதது உலக அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது தந்தை கொல்லப்பட்ட அமெரிக்க இஸ்ரேல் வான்வழி தாக்குதலில் மொஜ்தபாவும் படுகாயமடைந்திருக்கலாம் என்ற வதந்திகள் நிலவி வரும் சூழலில் அவர் தொடர்ந்து பொதுவெளியில் தோன்றாமல் இருப்பது இந்த சந்தேகங்களை மேலும் பலப்படுத்தியுள்ளது. இந்த இறுதிச் சடங்கு நிகழ்வுகளை முன்னிட்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் ஒரே கூண்டில் அளிக்கும் வாய்ப்பு வாஷிங்டனுக்கு இருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை நடத்த ஆளில்லாமல் போய்விடும் என்பதால் அதை செய்யவில்லை என சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் ஈரானிய மக்கள் போலி கண்ணீர் வடிப்பதாகவும் அவர் சாடினார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் 47 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் போலி கண்ணீர் வடிக்க புரட்சி செய்யவில்லை, எங்களது தியாகிகளின் இரத்தம் உண்மையானது என ஈரானிய பெண்கள் ஆவேசமாக ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். மேலும் இறுதிச் சடங்கில் கூடியிருந்த மக்கள் ட்ரம்பை கொள்ளுங்கள், நெதன்யாகுவை ஒழியுங்கள்,
மற்றும் அமெரிக்காவுக்கு மரணம் போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். நாடு முழுவதும் டெங்கு நோய் பரவுவதை தடுப்பதற்கான தேசிய நடவடிக்கையில் முப்படையினரும் முழுமையாக பங்கேற்றுள்ளனர். அதன்படி முப்படைகளின் முழு பங்கேற்புடன் கூடிய ஒரு விசேட டெங்கு ஒழிப்பு திட்டம் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விரிவான பொது சுகாதார திட்டம் மேற்கு மாகாணம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள நிறுவனங்களை மையமாக கொண்டு செயற்படுத்தப்பட்டுள்ளது. இதில் தூய்மைப்படுத்தும் திட்டங்கள் நடத்தப்பட்டு கொசுக்கள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் கண்டறியப்பட்டு அழிக்கப்படும். அத்துடன் அடைபட்ட வடிகால் அமைப்புகள் சுத்தம் செய்யப்படும். மேலும் அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த கள விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் விசேட அறிவுறுத்தல்களின் பேரில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொந்தாவின் நேரடி மேற்பார்வையின் கீழும் பாதுகாப்பு அமைச்சு இந்த விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளது. நாட்டில் இதுவரை 58,810 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதுடன் மற்றும் இறப்பு எண்ணிக்கை 39ஆக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்தின் பிரதான வீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. அம்பாறை சாய்ந்தமருது பகுதியில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் ஒன்று போலீசாரால் வீதியில் துரத்தி பிடிக்கப்பட்டுள்ளனர். இதன்போது 32, 33, 34 வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் ஹெரோயின் போதைப்பொருள் 15 கிராம் 370 மில்லி கிராம் உட்பட சொகுசு கார், மோட்டார் சைக்கிள், 2 கைத்தொலைபேசிகள், ஒரு தொகை பணம், வங்கி அட்டைகள் சந்தேக நபர்கள் வசமிருந்து மீட்கப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்காக சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்தில் சான்று பொருட்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதாள உலக தொடர்பு சர்ச்சை. விஜயதாச வீட்டிற்கு ஓடோடிச் சென்ற ரணில். வெளிவடக்கில் காணி விடுவிப்பு போராட்டம். காவல்துறை விதித்த தடை. முன்னாள் அமைச்சர் தயா கமகேவின் சொத்துக்கள் மக்கள் வங்கியினால் பறிமுதல். டெண்டர் பெறுவதாக கூறி பண மோசடி. துறைமுக அதிகார சபை விவகாரத்தில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மன்னார் காற்றாலை மின் நிலையம் கடைசி தொகுதி உபகரணங்களும் வந்து சேர்ந்தன. அயதுல்லா அலி ஹமேனியின் இறுதிச் சடங்கு. புதிய உச்ச தலைவர் முஜ்தபா ஹமேனி வராததன் பின்னணியில் உள்ள மர்மம். டெங்கு நோய் பரவலை தடுக்கும் நடவடிக்கையில் முப்படையினரும் தீவிரமாக பங்கேற்பு. அம்பாறையில் போதைப்பொருள் கடத்தல் கும்பல் சுற்றி வளைப்பு. இலட்சங்கள் மதிப்புள்ள பொருட்கள் மீட்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.